ஒரு லாயரும் ஒரு டீச்சரும் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டு கார்டன்ல பூச்செடிலாம் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான பூச்செடிகளை தான் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுல டீச்சர் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா, அவரோட பூச்செடிகளுக்கு ரொம்பவே கம்மியா தான் தண்ணி ஊத்துவாரு. சில நேரங்களில் தண்ணியை ஊத்தாம கூட இருப்பாரு. ஆனா இந்த லாயர் பாத்தீங்கன்னா அவரோட பூச்செடிகளுக்கு நிறைய தண்ணி ஊத்துவாரு, அடிக்கடி தண்ணி ஊத்துவாரு, பயங்கரமா அதை பார்த்துக்கிட்டாரு. இதே மாதிரி பல மாசங்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் நைட் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமா மழையும் புயலுமா இருந்துச்சு. அந்த புயல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் காலையில 2 பேரும் அவங்களோட கார்டன் வந்து பாக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த லாயரோட பூச்செடிகள் எல்லாமே பயங்கரமா அழிஞ்சு போய் கிடந்தது, எதுவுமே மிச்சம் வைக்கல. ஆனா இந்த டீச்சரோட பூச்செடிகள் பாத்தீங்கன்னா எதுவுமே அழியாம எல்லாமே ஆரோக்கியமா நின்று இருக்கு. இதை பார்த்ததும் உடனே அந்த டீச்சர் கிட்ட இந்த லாயர் கேட்கிறாரு, நான் என்னோட பூச்செடிக்கு உன்னை விட அதிகமா தண்ணி ஊத்தி நல்லா தானே பாத்துக்கிட்டேன், எப்படி எந்த மட்டும் அழிஞ்சிருக்கு உந்த மட்டும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு அந்த டீச்சர் சொல்றாரு, என்னோட பூச்செடிகளுக்கு நான் கம்மியா தண்ணி ஊத்துறதுனால அதோட வேறு இன்னும் பூமிக்குள்ள ரொம்ப ஆழமா போய் தண்ணியை தேட போயிருக்கு. இதனால செடியோட வேர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானதால எந்த புயலாலையும் அதை எதுவுமே பண்ண முடியும். ஆனா நீ உன்னோட செடிக்கு நிறைய தண்ணி ஊத்தி அதோட வேருக்கு வேலையே இல்லாத மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு அந்த டீச்சர் அந்த லாயர் கிட்ட சொல்றாரு. சரி, இந்த கதையில இருந்து என்ன சொல்ல வராங்கன்றத நான் சொல்றதோட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க.